நக்ன கபாலிக விரதம் பற்றி இப்போ பார்ப்போம். அதாவது ருத்ரனை திருப்தி செய்வதற்கு நம்ம 3 விரதம் இருக்கலாம். அதில் கபாலிக விரதம், அடுத்து பாப்ரவிய விரதம், அடுத்து சுத்த சைவ விரதம். கபாலிக விரதம்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது பிரம்மாவும் சிவனுக்கும் 2 பேருக்குமே 5 தலை இருந்துச்சு. ஆனால் பிரம்மா ஒரு இதில் சிவனை தோற்று போகும் மாதிரி பண்ணிட்டாரு. அதனால் சிவனை தன்னோட தோளில் தூக்கி கொண்டு அதாவது அவரோட 5வது பிரம்மாவோட 5வது தலையில் உள்ள வாயால் ருத்ரனை துதி செய்துக்கிட்டே வந்தார். அந்த துதி செய்யும்போது அந்த துதியில் கபாலின்ற பெயர் இருந்துச்சு. அதனால் சிவன் சாமி என்ன நினச்சிக்கிட்டாருன்னா நம்மளை அவமரியாதை பண்ணுறதுக்காக தான் பிரம்மா இந்த மாதிரி கபாலின்ற பெயரை பயன்படுத்தியிருக்காருன்னு நினச்சிட்டு கோபம் வந்துருச்சு அவருக்கு. அதனால் ருத்ரன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தலையை தன்னோட இடது கை பெருவிரலால் அகற்றினார் பிரம்மா சாமியோட. அதனால் பிரம்மா நான்முகனானார். அதனால் அகற்றப்பட்ட அந்த தலையை இது ஒரு தலையை சிவன் சாமி அவர் கையில் இருந்து போடுறதுக்காக பல வகை முயற்சி பண்ணார். ஆனால் அது போகவே இல்லை. அதை என்ன செஞ்சாலும் அது போகாமல் அது அப்படியே இருந்துச்சு. என்ன முயற்சி பண்ணினாலும். அதனால லாஸ்ட் என்ன பண்ணார்னா இவர்கிட்டையே உபயம் கேட்டார், பிரம்மா சாமிகிட்டையே. அதனால் பிரம்மா சாமி என்ன சொன்னார்னா அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஆயிடுச்சு, இதாயிடுச்சு சிவன் சாமிக்கு. அதனால் சிவன் சாமியை கபாலிக விரதம் இருக்க சொன்னார். அதனால் சிவன் சாமி என்ன பண்ணுறாருன்னா பல மந்திர மலைக்கு ருத்ரன் சென்று அத்தலையை 3 பகுதியாக்கினார். அடுத்து தலைமுடியை முப்புரியாக்கி தன் உடலில் பூணலாக திரித்து கொண்டார். பல புனித தலங்களுக்கு சென்று புனித நீராடி தியானம் செய்தார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு அவர் அப்பூணலையும் மற்ற உடைகளையும் அகற்றி நக்னமானார். யார்? சிவன் சாமி. அதாவது நிர்வாணமானார். அப்புறம் இந்த நிலையோட காசி வாரணாசியை அங்கே போய் அங்கே லாஸ்ட்டு அங்கே சென்றார். யார்? நம்ம சிவன் சாமி. அப்புறம் அங்கே கங்கை நீரில் மூழ்கி எழ அவர் கையில் இருந்த கபாலம் விடுபட்டது. அத்தகைய பெருமை பெற்றது வாரணாசி நகரம். அப்போது பிரம்மா தோன்றி ருத்ரன் ஆற்றிய விரதம் இனி நக்ன கபாலி விரதம் என்று கூறினார். அப்புறம் இந்த விரதத்தை நம்ம அனுஷ்டித்தால் நம்ம என்ன வேண்டுறோமோ அது நடக்கும். அது மாத்திரம் இல்லை, பிரம்மஹத்திய தோஷம் நீங்கும். நன்றி.